ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் மகாநதி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாரம் வெளியான டிஆர்பி வந்து அப்படிங்கிறதா. ஸோ எஸ் நம்மளுடைய அர்பனில் வந்துட்டு மகாநதி சீரியல் 5.6 ரேட்டிங்ஸ் கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக் வந்து 5.2, ஸோ 0.4 கிட்ட வந்து அர்பனில் அதிகம். அதே போல் முக்கியமாக அர்பன் ப்ளஸ் ரூரல், ஏன்னா அர்பனில் ஈஸியாக வாங்கிடலாம், அர்பன் ப்ளஸ் ரூரலில் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த வகையில் இந்த வாரம் வந்துட்டு 5.13 ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க. 5+ ரேட்டிங்ஸ் இல்லையா, பெரிய விஷயம். லாஸ்ட் வீக் வந்துட்டு 4.83. ஸோ இந்த முறை 0.3 கிட்ட வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க மகாநதி சீரியல். அதே போல ஆப்போசிட்ல சுந்தரி சீரியல் வந்து லாஸ்ட் வீக் வந்து 7.10, இந்த வாரம் வந்து 6.9. ஸோ அவங்களுமே வந்து 0.2 கிட்ட ரெடியூஸ் ஆயிருக்காங்க. இதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் தான் ஏன்னா மகாநதிக்கு. ஏன்னா ஆப்போசிட் சீரியலுமே இன்க்ரீஸ் ஆகி இவங்களும் இன்க்ரீஸ் ஆகிறதா தெரிஞ்சிருக்காது. பட் அங்கே டவுன் பண்ணி விட்டு இங்கே இன்க்ரீஸ் ஆனது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறதா. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா ஸ்லாட் லீடரை ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குமே ஈஸியாக தெரிய வருது. ஸோ பார்ப்போம், ஏன்னா 1+ ரேட்டிங்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இன்னும் நல்லா கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக மகாநதி முன்னேறும் அப்படிங்கிறதா. அதே போல் இன்னொரு பக்கம் ட்ராக்ஸ்மே ஓரளவுக்கு பாசிட்டிவாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கொடைக்கானல் வந்து இந்த முறை மழை வந்ததால நிறைய சீன்ஸ் வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் டீம் இருந்திருக்காங்க போல. ஸோ அதனால தான் கொஞ்சம் ட்ராக் பண்ணியாச்சு இந்த சீன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து முடிக்கிறாங்க அப்படிங்கிறது கிளியராக நமக்கே புரிய வருது அப்படிங்கிறது தான். என்னதான் இந்த வீட்டுக்குள்ளேயே சீன்ஸ் எடுத்துட்டு கொஞ்சம் ட்ராக்கிங்காக இருந்தாலுமே கூட இவங்களுடைய பாசிட்டிவ் ட்ராக்ஸ் தான் கொஞ்சம் ஓகேவா இருக்கு. ஏன்னா நெகட்டிவாக சண்டை போட்டு பார்க்கறத விட ஓரளவுக்கு சந்தோஷமாக பார்க்கறதுங்கிறது ஒரு பக்கம் சந்தோஷமான ஒரு விஷயம். அதே போல் விஜய் அண்ட் காவிரி லவ் ட்ராக் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று கூட விஜய் சொல்லியிருப்பாரு, ஸோ இந்த குடும்பத்தை மறுபடியும் பேக் டு ஃபார்மல் ஒரு நார்மல் சந்தோஷமான குடும்பமாக கொண்டு வர அப்படின்லாம் கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ அவருடைய கேரக்டர்லையுமே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக டிஆர்பியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறதா. ஹோப் அந்த பெருசாக அந்த செலிப்ரேஷன் மாதிரி கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்களே கொடைக்கானல் ட்ராக், அதெல்லாம் வந்து காமிக்கல போல. ஸோ இந்த முடிச்சுட்டு டேரெக்டாக நெக்ஸ்ட் வந்து ஷூட்டில் வந்துட்டு இங்கே வந்துடுவாங்க போல சென்னைக்கு. ஸோ சென்னை வந்து அங்கேருந்து ட்ராக்ஸ் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எனிவே ரேட்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம். அந்த ஒரு சந்தோஷம் நானும் இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச 1ஆம் தேதி வந்து நாளைக்கு தானே, நாளையிலேருந்து ஷூட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஷூட்டிங்ஸ் பண்ண அப்டேட் கிடைச்சது உங்க கூட ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு சென்னையில் அடுத்த ஹை வோல்டேஜ் ட்ராக்கோட ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் அப்டேட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.